வேலியோரம் கேட்பாரற்று கிடக்கும் சிகப்பு பொக்கிஷங்களில் இப்படி ஒரு பிசினஸ் ஐடியாவா? மாற்றி யோசித்த அரசு பள்ளி மாணவிகள், கதவை தட்டிய குபேரன். பரிசை நாங்க இப்படிதான் வாங்கணும்னு ஆசைப்படுறோன்னு விருப்பத்தை தெரிவித்த தங்கங்கள். நாங்கள் சப்பாத்தி கள்ளி படத்துல பொட்டு, மருதாணி, பேனாமையி, அரசு சாதன பொருட்கள், லிப்ஸ்டிக்கு, ஜூஸு இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். மதுரையில் இறுதி சுற்றா வெற்றி பெற்று முதலிடமா வந்தோம். அதனால முதல்வர் ஐயா அவர்கள் இந்த வெற்றி பெற்றதுக்காக பரிசு தொகை 1,00,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இந்த பரிசு தொகை முதலமைச்சர் ஐயா அவர்களால கையில வாங்கணும்னு ஆசைப்படுறோம். கிராமப்புறங்கள்ல வேலியோரமா இந்த பழத்தை நம்ம அதிகமா பார்த்திருந்திருப்போம். ஆனா இந்த பழங்கள்ல இருந்து கிடைக்கிற வண்ண சாறு மூலமா ஸ்மூத்தா அழுகிற பேனாவுக்கு மை, அழக கூட்டுற உதட்டு சாய, முகத்துக்கு பிளஷ் மாதிரி அழகு சாதன பொருட்கள், கைக்கு மெஹந்தின்னு இதெல்லாம் உருவாக்கி இந்த மாணவிகள் மாநில அளவுல சாதிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துல எஸ்புத்தூர் ஒன்றியம் வலசைப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் வனிதா, தனலட்சுமி, சர்மிளா, சா தனலட்சுமி, திவ்யதர்ஷினி இந்த குழுதான் இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் பள்ளி கல்வித்துறையோட இணைந்து பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்துல முகாமை நடத்தப்பட்டது. இதுல பங்கேற்ற 46,000க்கும் அதிகமான மாணவ குழுக்கள்ல இருந்து இந்த அரசு பள்ளியை சேர்ந்த மாணவி குழுதான் முதல் பரிசை தட்டி தூக்கி இருக்காங்க. இதற்காக அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் அளவிற்கு பரிசும் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. அந்த பரிசை முதல்வர் அவர்களுடைய கைகளாலேயே வாங்கணும் அப்படின்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சதோடு சப்பாத்தி கள்ளி தொடர்பான தங்களுடைய ஆய்வுகளுக்கு காப்புரிமை பெற்று தரத்துக்கும் தமிழக அரசு கிட்ட கோரிக்கை விடுத்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.